சாக்குக்குள்ள போன வாய் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பொத்துன்னு வந்து வெளியே விழுறான். எதுவுமே தெரியாத மாதிரி தலைவியை பார்த்துட்டு ஐயோ நீங்களா, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறான் ஹீரோ. இது வந்து நீ ஆபத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன் அப்படின்னு சொல்றா தலைவி. ஆபத்தாவது ஆபமாவது, நானே வேணும்னு தான் மாட்டிக்கிட்டேன், எல்லாமே என்னோட பிளான் தான், அப்பதான் என்னால அந்த வீட்டுக்குள்ள போய் பொருள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்போ அங்கே இருந்த ஒரு ஆள் ஹீரோ கிட்ட வந்து யாருமா நீ புதுசா இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. ஓரமா போடா பேசிட்டு இருக்கல பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு செவில வர அரவிடுறான் ஹீரோ. தலைவி மிரல்றா, என்ன இவ கையில நிட்டுறா, நம்மளை விட பெரிய லம்பாடியா இருப்ப போலயே அப்படின்னு. அப்போ இன்னொரு ஆள் வந்து எதுக்கடி அடிக்கிற, யாருன்னு தானே அவன் கேட்டான் அப்படின்னு சொன்னதும் உடனே அவனுக்கு ஒரு அடியை போட்டுட்டு யாருன்னு உங்ககிட்ட சொல்லி ஆகுமா, அவ என்னோட தோழி, போதுமா போ ஓரமா போய் நில்லு, போ பின்னாடி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் ஹீரோ. தலைவி கிட்ட நீங்க இங்க இருந்து போங்க, அப்போதான் என்னால என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. சரி போறேன், ஆனா நீ என்ன உன்னோட தோழி நான் சொன்னேன் அப்படின்னு கேட்கிறா தலைவி. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க, உங்களுக்கு தேவையான பொருளை உங்ககிட்ட சீக்கிரமா கொண்டு வந்து சேர்த்துருவேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறான் ஹீரோ. சரின்னு சொல்லிட்டு தலைவி அங்கிருந்து ஓடி போயிடுறா. அப்பாடா ஒரு வழியா சீவல்ல இருந்து